ஹே காய்ஸ் ஹவ் அ ஹாப்பி vlog. இன்றைக்கி மார்னிங் கடகடன்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பிகாஸ் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனோட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் இன்றைக்கி தான் என்னை பார்த்துருக்காங்க. இங்கேயே வந்திருக்கேன்னு கேட்டாங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்குள்ளே தங்கச்சி குயிக்காக ரெடி ஆகிட்டா. என் ஃபங்க்ஷனுக்கு தான் நான் அப்படியே உட்காந்துருப்பேன், யாரோ ஹெல்ப் தேவைன்னா அவள் குயிக்காக ரெடி ஆயிடுவான். நான் ஒரு 2-3 ஸ்னாப்பை வந்ததுக்கு எடுத்துகிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் கறி அள்ளி போட்ட மூஞ்சி மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்து முடிச்சுட்டு அம்மா அவங்க ஃபார்மாலிட்டிக்கு தட்டு வச்சாங்க. என்னோடய தட்டு ஃபுல்லாக அந்த ரூபா நோட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் அம்மா ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு நாங்கள் கடைசியில் நானே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வச்சது என்னமோ 11 தட்டு. அதில் என்னோடய பாப்பா இடையில பூந்து ஒரு தட்டு சாக்லேட் அவளே சாப்பிட்டு 10 ஆக்கிட்டா. ஃபங்க்ஷன் முடியும்போது அந்த ஒரு தட்டில் வெறும் ரேப்பர் தான் இருந்துச்சு. அம்மா அவங்க ப்ரொசீஜர் முடித்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் 1 by 1 ஒவ்வொருத்தராக வந்து எடுத்தாங்க. குட்டீஸ் நிறைய குரூப் வந்துருந்துச்சு. அண்ணன் பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க, தம்பி பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் வாழ்னு கத்துச்சு. என்னோடய குட்டி கடைசி வரைக்கும் என் கைக்கு சிக்கவே இல்லை. அவள் ஒரு பக்கம் சாக்லேட் ஸ்வீட்டுன்னு ஓடிட்டா. 2வது குட்டி தூங்கிட்டே இருந்துச்சு. அதில் எங்கள் அண்ணன் வேறு இடையில காண்டே கேட்குறான், பாப்பா கிட்ட ஊற்றி படுக்க வச்சிட்டியா, சொல்லு சைல்டு கேரில் ஒன்று பிடிச்சி கொடுத்துட்றேன்னு. என்ன ரீசனோ அவள் அப்படியே தூங்கிட்டா. அப்படி 1 by 1 வந்து எல்லோரும் எடுத்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் டுகெதரில் ஒரு ஃபீல்னா, ரிலேட்டிவ் டுகெதர் அதை விட ஒரு ஃபீல். கொஞ்ச நாள் அவங்க போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அதே மைண்ட் செட்டாக இருக்கும். அப்புறம் பேக் டு த ஃபார்முக்கு வந்து தானே ஆகணும். அதுதானே காலங்காலமாக நடக்குது. எல்லோரும் ஒவ்வொன்று எடுத்து வச்சாங்க. எங்கள் குட்டி ஓடி ஓடி வந்து அவள் கையில் என்னென்னமோ எடுத்து கொடுத்துட்டு இருந்துச்சு. எல்லோரும் எடுத்து இங்கே வைக்கிறாங்க, அவள் வந்து அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. 1 by 1 எல்லோரும் வந்து பார்த்தாங்க. இந்த பார்ட்டி குரூப்பை கிளப்பி ஒரு வேலை வாங்குறதுக்குள்ளே ஒரு வழியாயிரும். வந்தது வளகாப்புக்கு, கடைசி வரைக்கும் அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் தூக்கி அப்பாவை பிடிச்சி நீங்களும் நலுங்கெடுங்கன்னு சொல்லி நிற்க வச்சிச்சு. அப்பாவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங். ஸோ எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் அப்பாவை கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சுருவோம். அடுத்து வந்து ஷஃபி எடுத்ததுக்கப்புறம் வந்திருந்த ப்ரோ ஒவ்வொருத்தராக எடுத்தாங்க. பட் சில பேர் இதில் லாங்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களாம் அன்எக்ஸ்பெக்டட். மோஸ்ட்லி குழந்த பிறந்தோடனே 40க்கு தான் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பழைய நியாயம், அவங்க வீடு இவங்க வீடுன்னு எல்லாம் பெரியவங்களாம் உட்காந்து பேசுகிறத கேட்குறக்கே நல்லா இருந்துச்சு. இன்னும் என்ன செம பசி, சாப்பிட போக வேண்டியதான். அதை விட வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் பரிமாறிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஃபோட்டோ எடுக்கிற சுச்சுவேஷன் அமையல. நெக்ஸ்ட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஈவெண்ட்டை ரெடி பண்ணணும். இருக்குல்ல தங்கச்சி 40, அப்போ பார்த்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்தும் விட்டோம், எல்லோரும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தர்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பேக் டு த நைட்டிக்கு வந்துட்டு உட்காந்து தசு புசுன்னு சாப்பிட்றதுக்குள்ள அப்போ போதும் ஆயிடுச்சு. இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய். இடையில குட்டிக்கு ஒரு வாய் ஊட்டினோடனே ஆய் ஓய் சூப்பர் செம அப்படின்ட்டு இருந்துச்சு.